இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ சொல்லும் தானே தனியா கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா. சரி சொல்லுங்க. நீ என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்ட, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஓகே? என்ன நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அது இல்லனாலும் நீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டா நான் அதை மறுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் அதை நிச்சயமா செய்வேன். அப்படியா? கண்டிப்பா. சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அப்புறம் பேச்ச மாத்தி பேசக்கூடாது. இதுக்கு எதுக்கு ப்ராமிஸ்லாம்? நான் எப்பவுமே பேச்சு மாத்தி பேச மாட்டேன். சொன்னா சொன்னதை செய்வேன். சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சொல்றீங்க? சீரியஸா தான் சொல்றீங்களா? எஸ், ஐ அம் சீரியஸ். நல்லா கேட்டுக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியான பொண்ணு அவ. என்னோட தீவிர ரசிகன். என்னோட பாட்டு, என் குரல் எல்லாத்தையும் ரசிச்சுதான் அவ என்ன லவ் பண்ணிருக்கா. நான் லவ் பண்ற என்னோட பாட்டை, என்னோட குரலை ரசிக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண கனவு கண்டேன். நான் கற்பனை பண்ண கனவு தேவதை தான் ஸ்ரீஜா. அவ என்ன, என் பாட்டை, என் குரலை அவ்வளோ லவ் பண்றா. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் எதுக்கு என் பேரை உங்க நெஞ்சில டாட்டூ குத்துனீங்க? இசைன்னு என் பேரை உங்க நெஞ்சில பச்சை குத்தி எனக்கு போட்டோல எடுத்து அமிச்சிங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அந்த டாட்டூக்காரன் மிஸ்டேக் பண்ணிட்டான். அவகிட்ட நான் ஸ்ரீஜா பேரை தான் டாட்டூ குத்த சொன்னேன். ஸ்ரீஜா பேரை நெஞ்சில டாட்டூ குத்தி இசைக்கு அனுப்பணும்னு அவங்கிட்ட நான் சொன்னேன். அவன் கன்ஃபியூஷன்ல ஓம் பேரை டாட்டூ குத்திட்டான். ஸ்ரீஜா பேரை டாட்டூ குத்தி நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு காட்டணும் தான் நான் டாட்டூவே குத்துனேன். இத நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? என்ன வளர்ற? அதான் உன் வீட்ல தனியா மாடியில உன்கிட்ட நான் சொன்னேனே. நான் சொன்னேன் உன்கிட்ட, நான் சொன்னேன், வெளிப்படையாவே சொன்னேன். ஆனா நீ அத சீரியஸா எடுத்துக்காம நான் ஏதோ விளையாடுறேன்னு நினைச்சிட்டேன். ஆனா உன் மேல எனக்கு எவ்வளவு கடுப்புன்னு தெரியுமா? உன்கிட்ட நான் மனச திறந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உனக்கு புரியுதுல்ல? பண்ணிக்கு அந்த பக்கம் திரும்பி இததான் சொன்னீங்களா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ இப்படி சொல்றதால உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தடையா இருக்குமோன்னு நினைக்காத. என் அண்ணனுக்கு உன் தங்கச்சிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் நிச்சயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கட்டும். உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திரு. ஓகே? ப்ளீஸ் எனக்காக இந்த உதவியை செய்.